கர்மா ஈஸ் பூமராங் அப்படின்ற இந்த பழமொழி யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, இஸ்ரேலுக்கு நல்லாவே பொருந்துது. என்னன்னா, கடந்த 2 நாட்களா இஸ்ரேல்ல மிகப்பெரிய ஒரு காட்டு தீ ஃபுல்லா பரவிட்டு இருக்குது. குறிப்பா ஜெருசலேம், டெல்லவியூ அப்புறம் இன்னும் ஒரு இஸ்ரேலுடைய 11 பகுதிகள்ல கொடூரமான காட்டுத்தீ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பரவிட்டு இருக்குது. இந்த இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே அந்த காட்டுத்தீய அணைக்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அவங்களால இப்ப வரைக்கும் முடியல. இந்த காட்டுத்தீ பரவாம இருக்க, இவர்களும் அங்க இருக்கிற மரங்கள வெட்டி போடுறாங்க. அப்புறம் மேலதிகமா ஹெலிகாப்டர்கள் மூலமா அந்த தீயை அணைக்கக்கூடிய பவுடர்கள் அதெல்லாம் தூவுறாங்க. ஸோ தண்ணீர்கள தெளிக்கிறாங்க. மேலதிகமா 163 தரைப்படை குழுக்கள் அந்த தீய அணைக்கிறதுக்காக இஸ்ரேல்ல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் 12 விமானங்களும் இதற்குன்னே இந்த மாரி ஆபத்தான நிலைகள்ல உதவுறதுக்காகவே சில ஸ்பெஷலான ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருப்பாங்க, பிளேன் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 12 விமானங்கள் தீய அணைக்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த தீய கொஞ்சம் கூட அணைக்க முடியல. இஸ்ரேல் பல நாடுகள் கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா சின்ன சின்ன நாடுகள், பெரிய நாடுகள் வரைக்கும் எல்லா நாடுகள் கிட்டயுமே இப்ப உதவி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல வந்த செய்தியின்படி இத்தாலியும், சைப்ரஸ் இந்த 2 நாடுகளும் அவர்களுடைய விமானங்கள இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சு அந்த தீய அணைக்க உதவி பண்ண போறதா சில தகவல்கள் வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி பல நாடுகள் கிட்ட இஸ்ரேல் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, நிலவரம் இப்படி இருக்கிறப்ப, இந்த காட்டுத்தீயால அங்க எவ்வளவு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப, கடந்த 24 மணி நேரத்துல 6000 ஏக்கர் நிலம் இஸ்ரேல்ல அழிக்கப்பட்டிருக்குது. நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. காசா பாலஸ்தீனத்துல 1½ வருஷமா யுத்தம் நடத்துனாங்க. அந்த காசால இருக்கிற எல்லா வீடுகளையும் இடிச்சு முடிச்சுட்டாங்க. 75,000 பேர அப்பாவிகள கொன்னுட்டாங்க. 1,25,000 பேருக்கு மேல கை, கால்களை இழந்து ஊனமாக்குனாங்க. அந்த மக்களுக்கு இப்போ வரைக்கும் சாப்பாடு, உணவு, தண்ணீர் கூட குடுக்காம, இன்னும் அந்த மக்கள் அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செயல்கள அவங்க 1½ வருஷமா அந்த மக்கள் மேல செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்களா நிலவரத்த? கடந்த 24 மணி நேரத்துல அங்க 6000 ஏக்கர் நிலம் அளிக்கப்பட்டிருக்குது. இதுல அதிகமான இஸ்ரேலியர்களுடைய வீடுகள் இந்த தீக்கு இரையாக்கப்பட்டிருக்குது. மேலதிகமா அங்க 33 பேர் படுகாயம் அடைஞ்சு தீவிர சிகிச்சையில அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 17 தீயணைப்பு வீரர்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறதா சில செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இந்த ஜெருசலேம் பகுதிகள்ல தான் இந்த காட்டுத்தீய சுத்தமா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல இருந்து அதாவது ஜெருசலேம் பகுதிகள்ல இருந்து கிட்டத்தட்ட 10,000 பேர வேறு இடங்களுக்கு போக சொல்லி அங்க அறிவிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. காசால இருக்கிற மக்கள இங்க இருந்து அங்க, ரஃபாலேருந்து நார்த் காசா, நார்த் காசாலேருந்து ஜபாலியா இப்படின்னு பல பகுதிகள் அந்த இருக்கிற அவங்களுடைய வீடுகள்ல இருந்து மத்த பகுதிகளுக்கு இங்க போங்க, அங்க போங்கன்னு அந்த மக்கள் அலக்கழிச்சாங்க. ஸோ அதே நிலை இப்ப இஸ்ரேலுக்குமே வந்துருச்சு. அதான் சொல்லுவாங்க, தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு. "வினை விதைத்தவன் வினை அறுப்பான்" அப்படின்றது. ஸோ அவங்க என்ன காசால விதைச்சாங்களோ, அததான் இங்க அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் அந்த காட்டுத்தீய அவங்களால கட்டுப்படுத்த முடியல. பல வீடுகள் எரிக்கப்பட்டிருக்குது. பல பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்ப அந்த நாடு இப்போதைக்கு சந்திச்சிருக்குது. மேலதிகமா இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த செய்திகள் தான் இன்னைக்கு இஸ்ரேல சுத்தி வந்த வண்ணம் இருக்குது. நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. தொடர்ந்து உண்மை தகவல்கள தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.